அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோமைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் ஆகஸ்ட் 20 முதல் செப்டம்பர் 20, 2026 மேஷ லக்னம் அண்டு மேஷ ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்பது சக்கை போடு போடு ராஜா என பாடும் மாதம் அப்படின்னு போட்டிருக்கேன். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். சக்கை போடு போடு ராஜா என பாடும் மாதம். இப்போ அந்த பாட்டை கேள்விப்பட்டிருக்கலாம். சக்கை போடு போடு ராஜா, உன் காட்டில் மழை பெய்யுது, சட்டப்படி தொட்டு பேசு, பயந்தால் என்ன ஆகுது அப்படிம்பாங்க. இப்போ கொஞ்சம் பயமும் வரும், நியாயமாக இருக்கிறத தைரியமாக செய்ய வேண்டிய சூழலாகவும் இருக்குது. எதையும் எதிர்நோக்கிற துணிச்சல் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இருந்தாலும் ஒரு இனம் புரியாத பயத்தால் விடுவீங்க, பேசிடுவீங்க. செயல்படுறப்ப ஒரு இது வரும், ஒரு பிரச்சனை வரும், அப்படியே ஒரு அன்னீசினஸ் வரும். இதில் ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு ஒரு பயம் வரும். அதனால தான் இந்த பாட்டை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சக்கை போடு போடணும், எதையும் அதிரடி காட்டணும். ஏன் அதை மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன், ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு. இருந்தாலும் ஒரு சில கோள்கள்லாம் அபரிமிதமான நன்மையை கொடுக்குது, ஒரு சில கோள்கள் டேஞ்சர் பண்ணும். அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா அந்தந்த விஷயங்களில் சரி பண்ணிடலாம். இந்த ஆஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் நான் சொல்கிற மாதிரி இந்த ஜெப தியானம், ஏதோ ஒரு ஆன்ம சாதனையை பிடிச்சிட்டிங்கன்னா அந்த தெளிவு வந்துடும். இல்லாட்டி இதெல்லாம் தெரியும், பார்த்துருப்பீங்க, அந்த டயத்தில் மிஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க, விட்டுருவீங்க. ஐயோ ஐயா சொன்னார், நம்ம இது பண்ணிட்டோன்னு ஆகும். அதனால் தியானம் கண்டிப்பாக வேண்டும். இப்போ ஏன் இதை மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன், இந்த பாட்டை கொடுத்துருக்கேன் அப்படின்னாக்கா, உங்கள் லக்னாதிபதி ராசியாதிபதியான செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கார். ஏற்கனவே நீங்கள் மோடுமுட்டி, டென்ஷன் பார்ட்டி, வேகம், கோவம் கொண்டவர்கள். இதில் 3ஆம் பாவத்தில் இருக்கிறது இன்னும் இதாக இருக்கும். உணர்ச்சி வசப்பட்டு முயற்சி பண்ண வைக்கும், செயல்பட வைக்கும், சும்மா அதிரடி காட்ட வைக்கும். ஏன்னா பாவிகள் 3, 6, 11 இருந்தால் மிக சிறப்பான பலன்களை செய்வார்கள். அதனால் எதையும் நீங்கள் துணிஞ்சு செய்வீங்க. அதுலேயே ஒரு பயமும் வரும். ஏன்னா அந்த வீட்டு அந்த ராசி அதிபதி புதனாக வர்றார். அதில் ஏதாவது பின்விளைவுகள் வந்துருமோ, தைரியம் இருக்கும், லைட்டாக அது வருமோ. உங்கள் ஜாதக அமைப்புப்படி சில பேருக்கு ஸ்ட்ராங்காக வந்துடும். அதனால தான் பயப்படக்கூடாது. சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஒரு ஒழுங்குபடி, யாரும் குறை படாதபடி, மோடு முட்டித்தனமாக உணர்ச்சி வசப்பட்டு 4 பேர் தப்பாக குறை சொல்கிற மாதிரி பண்ணுறது கூடாது. மற்றபடி அதிரடி காட்டலாம். ஏன்னா லக்னாதிபதி மட்டும் அப்படி ஸ்ட்ராங்காக இல்லை. யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த சூரியன், அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் இந்த மாதம் ஆட்சியாக இருக்கிறார். பெரிய அளவுக்கு நினைத்ததை முடிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு கிடைக்கும். சும்மா அதிரடி காட்டி லாபத்தை பெறுவீர்கள். பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம் வரும். ஆனால் அவர் கூடவே கேது இணைந்திருக்கிறார் சூரியனோடு. நல்ல தியானம் பண்ணிட்டீங்கன்னாக்கா அந்த மோடுமுட்டித்தனம் இல்லாமல் யோகி ஞானி போல் மனசை சமநிலையில் வச்சுட்டு அழகாக விளையாடுவீங்க. இல்லாட்டி சூரியன் 5ஆம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறப்ப ஏற்கனவே நீங்கள் மோடுமுட்டி, அதில் வேற ஓவர் ஆணவம், அகங்காரம், திமிரு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆபத்து. பெரிய மனிதர்கள், அதாவது தந்தை போன்று உள்ளவர்கள், அரசியல்வாதிகள், அதிகாரத்தில் உள்ளவர்கள், புகழ் மிக்கவர்கள், இவங்க ஆதரவெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் ஓவராக ஆடிட்டீங்கன்னா வம்பு. கொஞ்சம் அதில் நிதானம் வேண்டும். லைட்டாக பயம் இருக்கும். உங்கள் ஜாதகப்படி அதிகமாக இருக்கா அப்படிங்கிறதுக்கு இருந்துச்சுன்னா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா சமநிலையில் வச்சுட்டு வேலை பார்ப்பீங்க. ரொம்ப கொஞ்சம் பயம் இருந்தாலும் சும்மா அதிரடி காட்டி கெடுத்துக்கவும் மாட்டீங்க. ரொம்ப அதிக பயம் இருந்தாக்கா அந்த செயலே செய்யாமல் விட்டுட்டு பின்னாடி வருந்தக்கூடாது, நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேன்னு அந்த மாதிரி பண்ணுவீங்க. அதுக்கு தியானம் பண்ணிட்டா தான் அந்த சமநிலையில் இருக்கும். கேது ஒரு யோகி போல் உங்களை பிஹேவ் பண்ண வைப்பார். இல்லாட்டி ஞான கிறுக்கனாக மாற்றிடுவார். சும்மா விரக்தியாக அலட்சியமாக விடுறது, இப்படி விட்டுட்டு பின்னாடி வருந்துற மாதிரி இருக்கும். அண்டு லக்னத்துக்கு 9 கூடையவன், அவனும் உச்சமாக இருக்கிறான் 4ஆம் இடத்தில். சுப செலவுகளை பண்ணிக்கங்க. இல்லாட்டி உடம்பு படுத்தும், ஆஸ்பத்திரி செலவு வரும். கேஷாவோ கோல்டாவோ அப்படி இப்படிலாம் வச்சுக்காமல்
ஃபிக்ஸட் அசட் மாதிரி நிலம், தோப்பு, வயல், அதை பராமரிக்கிறது, அதில் டெவலப்மெண்ட் பண்ணுறது, வர்ற பணத்தை அப்படி போடுங்க. இன் ஃபியூச்சர் பேசிவ் இன்கம் வர்ற மாதிரி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதி, பூர்வ பாக்கியாதிபதி 2 பேருமே வலிமையாக இருக்காங்க இந்த மாதம். அதனால தான் சக்கப்போடு போடு ராஜான்னு உங்களுக்கு அந்த பாடலை கொடுத்துருக்கேன், இந்த மாதத்துக்கான அறிவுறுத்தலை. அண்டு 11ஆம் இடத்துல இந்த ராகு இருக்கிறதும் பெரிய அளவுக்கு பேராசையான விஷயங்களை கூட நிறைவேற வைக்கும். முன்ன பின்ன தெரியாதவர்கள்லாம் சப்போர்ட் பண்ணுவார்கள். வேறு மொழி பேசுபவர்கள், வேறு மதத்தினர், இவங்கெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, அவங்க மூலமாலாம் பெரிய அளவுக்கு லாபங்கள் இருக்கும். நீங்கள் விரயச்சனியிலையும் இருக்கீங்க. 7.5 விரயச்சனியில் இருக்கிறதால குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதும் உடம்பப்படுத்தி தேவையற்ற விரயங்கள், பகை விரோதத்துக்கான விரயங்கள் பண்ணாமல் பண்ணணும்னு சொன்னேன். அதே இது சனி பகவானும் பண்ணுவார். ஆக 2 பேரும் விரயங்களை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதை சுப விரயங்களாக மாற்றிருங்க. இப்போ தான் நான் போய் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், பெரிய அளவுக்கு இது பண்ண போகிறேன்னு பண்ணக்கூடாது. என்ன சார் சக்கப்போடு போடு ராஜான்னு சொல்லிட்டு இப்போ இது மாதிரி சொல்கிறீங்கன்னு. ஏன்னா அர்த்தாஷ்டம குருவாக இருக்கிறார். ஏதாவது செஞ்சுவிட்டு அனுபவத்தை வேணால் கொடுப்பார ஒழிய பெரிய அளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக பண்ணுவாராங்கிறது டவுட்டாக போயிடும். இருந்தாலும் இறுதி வெற்றி இருக்கும், போராடி ஜெயிக்கிற மாதிரி. அதனால் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நிதானமாக செய்வீங்க. பெரிய அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிற மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கணும். இது கோச்சார ரீதியான பலன்கள் தான். 25% தான் இதுக்கு நான் மதிப்பு கொடுப்பேன். உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட்டான ஜாதகம், பிலோ ஆவரேஜ் ஜாதகமா, ஆவரேஜ் ஜாதகமா, இல்லை எபோ ஆவரேஜ் ஜாதகமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் கூட குறைச்ச பலன்கள் வரும். ஸோ சனி பகவானும் குரு பகவானும் நிறைய விரயங்களை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. சுப விரயங்களாக மாற்றிருங்க. நல்ல காரியங்கள் பண்ணுறது, வீட்டில் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் இருக்குன்னா பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லது. ஏன்னா கடமை முடிஞ்சிச்சு. பொண்ணுக்கு கல்யாணமா, பையனுக்கு நல்ல படிப்பா, பொண்ணுக்கு நல்ல படிப்பா, அதுக்கான செலவுகள்லாம் நல்லது. பிள்ளைங்களுக்கு நல்லது பண்ணுறது அது சுப விரயங்கள். அது மாதிரி ஒரு வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, அந்த மாதிரி விஷயங்களும் இன் ஃப்யூச்சர் பெனிஃபிட்டாக இருக்கும். இல்லை நிலத்தை அப்கிரேட் பண்ணி ஏதாவது வருமானம் வர்ற மாதிரி பண்ணுறது, அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆக விரயங்கள் மேலோங்கும். அதனால் சும்மா உட்காரக்கூடாது. ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னா அப்படி ஆயிடுச்சுன்னா பயந்துக்கிட்டு முயற்சிக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னு, முயற்சிக்க மாட்டீங்கன்னு சொன்னேன்ல. தயக்கம் பயம் கூடாது. பயந்தால் என்ன ஆகுதுன்னு அந்த பாட்டில் வரும்ல, பார்த்துக்கணும். பயம் இல்லாமல் போகிறதுக்கு என்ன, அவனை பிடிச்சிக்கணும். ஏன்னா நம்மளுக்கெல்லாம் நம்ம கெப்பாசிட்டி லிமிட்டட் தான். நம்மளுடைய திறமை, படிப்பு எல்லாமே கட்டுறது கைமண் அளவு தான். அவன் அருள் தான் அன்லிமிட்டடாக கொடுக்கும். நல்லா அவசியம் பண்ணணும். 3 6 கூடையவன் 4ஆம் இடத்துல இருக்கிறதும் சொத்துக்கள் வழியாலாம் பெரிய அளவுக்கு டாக்குமெண்டேஷன், பெரிய அளவுக்கு வளர்ச்சி, எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கிறது, இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதன் மூலம் ஒரு திருப்தி, நல்லது செஞ்சோம்ப்பா, சொத்தை டெவலப் பண்ணும்ப்பா, இன் ஃப்யூச்சர் பிள்ளைங்களுக்கு நல்லதுப்பா, நம்மளுக்கும் பிற்காலத்துக்கு ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் அமைதியாக இருக்க முடியும் அப்படிங்கிற சந்தோஷத்தை கொடுக்க அந்த புதனும் ரெடியாக இருக்கிறார். 2 7 கூடைய இந்த மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை கொடுக்கக்கூடிய பார்ட்னர், அதாவது லைஃப் பார்ட்னருக்கு உரிய கோள். ஏன்னா கலத்திரக்காரகன் அவன் நீச்சமாக இருக்கான். ஆக குடும்ப உறுப்பினர்கள் அண்டு பார்ட்னர், அதாவது லைஃப் பார்ட்னர், கணவன்னா மனைவி, மனைவின்னா கணவன், அவங்களுக்கு பிரச்சனைகள் வருது, ஆஸ்பத்திரி செலவு வரும். ஜாதகம் 2 பேருக்கு நல்லா வீக்காக இருந்தால் தான் ஆஸ்பத்திரி செலவு. ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா போராட்டம் நடக்கும். நீயா நானான்ட்டு ஒரு ஆள் விலகிற மாதிரி போகிறது அப்படிலாம் வந்துட்டுருக்கும். இது எது வரைக்கும் நீடிக்கும்னாக்கா 3/9/2026 வரைக்குமே அது மாதிரி இருக்கும். ஆக குடும்ப உறுப்பினர்கள் அந்த லைஃப் பார்ட்னர்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை. அவங்க வீக்காக இருப்பாங்க. நீங்கள் மோடு முட்டித்தனத்தை காட்டி ஆவுன்னு பண்ணிங்கன்னாக்கா ஐயையே இவன்ட்டெல்லாம் வாழ முடியாதுன்னு விலகி போயிடுவாங்க மனைவியாக இருந்தால். அதே போல் தான் வயசு வருஷா கணவனாக இருந்தால் ஐயையோ இவெல்லாம் ராட்சசி மாதிரி இருக்கா, சொல்கிறதையே கேட்கல, இவ சரிப்பட்டு வர மாட்டா அப்படிங்கிற மாதிரி ஆகும். இது 3/9 வரைக்கும் கோச்சார ரீதியாக அந்த மாதிரி. அந்த தசாபத்தி ஓரளவு நல்லா இருந்தால் ஓகே, தசாபத்தியும் கட்டிருந்துச்சுன்னா முறிவு பிரிவுன்னு வரும் கலத்திர ரீதியாக. என்ன சார் பாட்டு பிரமாதமாக போட்டுட்டு இப்படி போடுறீங்க? எஸ், அதுவும் நடக்கும் இதுவும் நடக்கும், ஜாக்கிரதை.
சக்கப்போடு போடுறேன்ட்டு இப்போ ப்ராஃபிட்டபுளாக சொத்துக்கள் எல்லாம் நல்லபடியாக செஞ்சுட்டு குடும்பத்தை விட்டுட்டு சுகத்தை விட்டீங்கன்னா அது பார்த்துக்கணும். கிட்டத்தட்ட 3-9 வரைக்கும் அதுக்கப்புறம் ஆட்சியாக வந்துடுது. அவங்களும் வலிமையாக இருப்பாங்க, பார்ட்னருக்கும் ஒரு தெளிவு தைரியம் வந்துடும், புரிதல் வந்துடும். அது வரைக்கும் அந்த பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் வீக்காக இருப்பாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். மோடு முட்டித்தனத்தை காட்டிட்டு வெளியிலெல்லாம் பந்தா விட்டுட்டு வீட்டில் வந்து மோடு முட்டித்தனத்தை காட்டினீங்க, இல்லை வெளியில் உள்ள பிரச்சனைகளையும் வீட்டில் கொண்டாந்து காட்டுறீங்கன்னாக்கா அது டேமேஜ் ஆகிடும். அவங்க ரொம்ப மனதளவில் பாதிக்கிறது, உடல் அளவில் பாதிக்கிறதெல்லாம் வந்துச்சுன்னா நிறைய ஆஸ்பத்திரி செலவு வரும். ஜாக்கிரதை. நல்ல தியானம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு தெளிவு கிடச்சிடும். இந்த ராகு கேதுவும், ராகு அபரிமிதமான லாபத்தையும், கேது ஒரு யோகி ஞானி போல் உங்களை பிஹேவ் பண்ண வைப்பார். சூரியன் கிட்டத்தட்ட 17/9/2026 வரைக்கும் ஆட்சியாக இருக்கிறது. அமர்க்கலமான அதிர்ஷ்டமான பலன்கள், அபரிமிதமான நன்மைகள், ஒரு விஐபிஸ்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது பெரிய அளவுக்கு இருக்கும். இந்த புதன் மட்டும் பார்த்தீங்கன்னா அஸ்தங்கத்திலேயே பயணிக்கிறார். கிட்டத்தட்ட 14/9/2026 வரைக்கும் அஸ்தங்கத கதியிலேயே இருக்கார். அஸ்தங்கத்திலேயே பயணிக்கிறதால பெரியவங்க மூத்தவங்கள்ட்ட பகைச்சிக்கக்கூடாது. நீங்கள் சும்மா அதிரடி காட்டுவீங்க, சக்கப்போடு போடுன்னு திமுறா உங்களை விட பெரியவங்க, தந்தை போன்று உள்ளவங்க, அதிகாரத்தில் உள்ளவர்கள், அரசியல்வாதிகள்கிட்ட வச்சுக்கக்கூடாது. 14/9/2026 அப்புறம் பரவாயில்ல, அப்போ வச்சுக்கலாங்கிறது இல்லை. அப்போ கொஞ்சம் பேச முடியும். இப்போ அவங்க முட்டாள்தனமாக சொன்னால் கூட, தப்பாக சொன்னால் கூட, நியாயமற்று சொன்னால் கூட ரொம்ப முரண்பாடுகளை பண்ணக்கூடாது. இந்த புதனும் பார்த்தீங்கன்னாக்கா 23/8/2026 அப்புறம் சூரியனோடு போய் இணைகிறார் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு. அது சூப்பர். நிபுணத்துவம் வெளிப்படும். பெரிய அளவுக்கு இந்த பேச்சுவார்த்தை, இந்த அக்ரிமெண்ட், கான்ட்ராக்ட் செயல்படுறதெல்லாம் நிபுணத்துவமாக செயல்படுவீங்க. ஆக 23ன்னா ஒரு 3 days தான். 3 daysக்கு அப்புறம் சூப்பராக இருக்கும். இந்த 3 days சென்டு செஞ்சுக்கங்க. உங்களுக்கு இந்த மோடு முட்டித்தனம் குறைஞ்சி புத்திசாலித்தனமாக நிபுணத்துவமாக வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அண்டு 7/9/2026 அப்புறம் அவர் உச்சமாகிறார். சிம்மத்திலிருந்து கன்னிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அப்போ ஆட்சி உச்சமாக இருப்பார். அபரிமிதமான இந்த டாக்குமெண்டேஷன், கையெழுத்து போடுறது, பேச்சுவார்த்தை, இதெல்லாம் எக்ஸலண்ட்டான பலன்களை கொடுப்பார். பெரிய அளவுக்கு காரிய வெற்றி கிடைக்கும். பெரியவங்களோடு அனுசரித்து போய்க்கணும். 14/9 அப்புறம் நீங்கள் கொஞ்சம் யோசித்து நீங்கள் சொந்தமாக கூட யோசிக்கலாம். அவங்கள நீங்கள் சொல்கிறத அந்த பெரியவங்க கேட்குற மாதிரி கூட வரும். அது வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு பெரியவங்கள்ட்ட அனுசரித்து பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சூரியன் இந்த மாதம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட லாஸ்ட்டு 3 days தாங்க அவர் வந்து ஆட்சியை விட்டு அந்தாண்ட போகிறார். அதுவும் நட்பு வீட்டுக்கு தான் போவார், பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த செவ்வாய், உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான செவ்வாய் 18/9 வரைக்குமே 3ஆம் இடத்துல இருக்கார். திமிரு அதிகமாகும். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் மோடு முட்டின்ட்டுருங்க, டென்ஷன் பார்ட்டின்ட்டுருங்க. இப்போ 3ல் இருக்கிறப்ப சும்மா அதிரடி கிட்டத்தட்ட 20/9 வரைக்கும் இந்த பலன்கள்னாக்க ஆல்மோஸ்ட் இந்த மாதம் ஃபுல்லாக லாஸ்ட் 2 நாள் தான் நீச்ச கதிக்கு போவார். இங்கே 3ஆம் இடத்துல இருக்கிறப்ப உங்கள் லெவல் தெரியாமல், ஏன்னா அது நீச்ச வீட்டை நோக்கி போகிறதால ஆக்சுவலாக செவ்வாய் வலிமை இல்லை, பாவக ரீதியாக வலிமை. ஆக ஒரிஜினலாக வலிமை இல்லாதவன் வலிமை இருக்கிறது போல் வெளியில் பிஹேவ் பண்ணுறது மாதிரி பண்ணுவீங்க. ஓவராக படுத்துறது, ஓவராக பண்ணிக்கிறது வேண்டாம். பெரியவங்களா சல்யூட், இறங்கிக்கணும். அப்புறம் நான் சொன்ன மாதிரி இப்போ தான் ஏதோ பெருசாக வருது, வாய்ப்புகள் வருதுன்னு பெருசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்துட்டு செஞ்சுக்கங்க. இல்லாட்டி ஆபத்து, தேவையில்லாமல் மாட்டிக்குவீங்க. ஜாதகம் நல்லா இருக்குது, ஒரு எபோவ் ஆவரேஜ் ஜாதகமாக இருக்குது, இப்போ நல்ல தசாபுத்திகள்லாம் போயிட்டுருக்குன்னா பரவாயில்ல, செய்யலாம். இல்லாட்டி நிலையான சொத்துக்களை டெவலப் பண்ணுறது, ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் ஒரு பேசிவ் இன்கம் வர மாதிரி பண்ணுறதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு நிலையான சொத்துக்கள் வாங்கிறது, பராமரிக்கிறது, பேசிவ் இன்கம் வர்ற மாதிரி பண்ணுறது, அது மாதிரி சுப செலவுகளை பண்ணிக்கணும். வர்றது அப்படியே ஒன்றும் ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட்டு பெருசாக இது பண்ணுறது வேண்டாம். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஒரு சமநிலையில் வந்துடும். நான் சொன்னதும் அந்த டயத்துக்கு ஞாபகம் வரும். உங்களுக்கும் உள்ளுணர்வு பேசும். அபரிமிதமான அதிர்ஷ்டத்தையும் நன்மையும் பெற்று இந்த ஜாலியாக கூத்தாடுற மாதிரி பாடுவீங்க.
சக்கப்போடு போடு ராஜான்ட்டு. நன்றி அன்புள்ளங்களே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.